பால்டால் அது எதுக்கு அவர் அதை சொல்றாரு? அவருக்கு ஒருவேளை அது குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னவோங்கிறது. கூட வழக்கு பதிவு அதிகமாக இருப்பதையே நம்ம பெருமையை சொல்ல முடியும். வழக்கை ஏன் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க? இம்மீடியட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு அதுக்கான நீதி கிடைக்கும். முன்னாடியும் மேற்கு வங்கத்திலையும் இந்த ஒரு பில் வந்து நிறைவேற்றப்பட்டா அது தேர்தல் எதிரொலிக்குமா? வெடிய காத்தால 3 மணிக்கு லோக்சபால, வெடிய காத்தால 4 மணிக்கு, அடுத்த நாள் காத்தால 4 மணிக்கு ராஜ்யசபால பாஸ் பண்ணி நம்ம உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக. பெண்களை குறிவைத்து வந்து நம்முடைய திமுக அரசு வந்து பல்வேறு தரப்பட்ட சலுகைகளை அறிவித்திருக்கிறது என்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு பேர் கொடுத்த மாதிரி கோடை சிறப்பு இதுன்னு நாங்கள் ஒரு பேர் கொடுத்துக்கிட்டோம். பூரண மது விலக்குன்றதை கொடுத்தோம். அந்த டைம் தான் நீங்கள் தோக்கடிச்சு விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு யாரும் பூரண மது விலக்கு தேவை காரணம் நினைக்கிறீங்களா? நம்ம அதை மறுக்கவே முடியாது. அவங்க கையில் எப்படி கிடைக்கும்? அவங்க வரம்போது எடுத்து வந்துடான்னு சொல்றீங்களா? வரம்போது எடுத்து வந்துடுறாங்க. ட்ரெயினில் தான் வருது. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த கிரேஸுக்கு உண்மையிலேயே இன்னும் அது வந்து ஒரு விவாதமாக தான் போயிட்டு இருக்கு. அந்த கிரேஸுக்கு எத்தனை % ஆஃப் ஓட்டு வரப்போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது இன்னைய தேதிக்கு. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக திமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடகப் பிரிவு செய்தி தொடர்பாளருமான திருமதி கனிமொழி சோமு அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களாக வந்து பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவித்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுக்கு. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து திருமதி கனிமொழி அவர்களே அப்படின்னு தான் மரியாதைக்குரிய அளவில் வந்து பேசுகிறாரு. ஏதோ வந்து ஒரு சில வார்த்தையை வந்து அவர் வந்து கடந்து போகக்கூடிய அளவில் வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்னும் ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை வந்து தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்று திமுக வந்து அரசியலாக்குகிறதா? அப்படி பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரே இன்ஸ்டன்ஸில் ஒரு இடத்துல இதை மாதிரி பேசியிருந்தாருன்னா நீங்கள் சொல்வதை வந்து நாங்கள் வந்து முழுமையாக ஒத்துக்குவேன். பட் அவர் முதல்ல ஆரம்பித்தது எங்களுடைய துணை முதலமைச்சர், எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின்னு முதல்ல அமைச்சார். போகிற இடத்துக்கெல்லாம் பால்டால் அது எதுக்கு அவர் அதை சொல்றாரு? அவருக்கு ஒருவேளை அது குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னவோங்கிறது எங்களுக்கு தெரியல. செல்லும் இடமெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியே பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து அங்கிருந்து எங்களுடைய கழக தலைவருக்கு தாவினார். கொரோனா காலத்துல அவர் போய் சேர்ந்துருக்கணும்ட்டு. அதுவுமே தப்பு. இதை ஏற்கனவே வந்து அவர் தெரியாம பேசினது நான் சொல்ல மாட்டேன். இதே விஷயத்த சட்டமன்றத்துல ஓகேங்களா, கொரோனாவை பற்றி எங்களுடைய அப்போசிஷன் லீடராக இருந்தார், கேள்வி எழுப்பிய போது கூட அவர் என்ன கூறினார்னா 70 வயசுக்கு மேலே அவருக்கு தொட்டு அவர் ரொம்ப வந்து பயப்படுறாரு போலன்ற அப்படி ஒரு சர்க்காஸ்டிக் பதில தான் அவர் அப்போ சட்டமன்றத்திலேயே அவர் அதை தான் சொன்னார். ஸோ இது வந்து அவர் வந்து தற்செயலாக பேசினதா நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி எங்களுடைய பழனிசாமி ஒன்றும் இளைஞர் கிடையாது, அவரு வந்து ஒரு மூத்த குடிமகனாக தான் இருக்கிறாரு. மூத்த குடிமகன் தான். இப்போ நீங்கள் பேசிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் ஒட்டுமொத்த பெண்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறோம், பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை அவங்க பேசுறதுக்காக கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்களும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டி அவர்களும் வந்து பேசுனீங்க. இது வந்து ஒன்று கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மட்டும் நீங்கள் பார்க்கல. இப்போ பொதுவாக வந்து நீங்கள் பேசும்பொழுது பெண்களுக்கு எதிரான ஒரு பேச்சை பேசிட்டா தான் நீங்கள் வந்து ஒரு பிரகடனப்படுத்துறீங்க. அதில் உள்நோக்கம் இருக்குதான்னு கேட்குறேன். அது கண்டிப்பாங்க, நிச்சயமாக. இப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமி நேற்று எங்கள் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அக்கா அவர்களை பற்றி பேசினாங்க. அது வந்து ஒரு தற்செயலாக பேசுகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு வெயில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு மயக்கம் வருதுன்னா நீங்கள் ஓரமாக போய் உட்காந்துங்க. ஏன்னா அடுத்த நாள் அவர் அந்த பதில தான் சொன்னார். வெயில் கணத்தில் எனக்கு என்ன பேசுனேன்னு தெரியலங்கிறது தான். அது கிடையாது. அவங்களுக்கு கட்சியில் என்ன பதவியே இல்லை. என்ன பதவி இல்லை அவங்களுக்கு? கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. டெல்லியில் 2 அவைகளுக்கும் 2 குழுக்களுக்கும் தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க ஒரு இலக்கியவாதி, அவங்க ஒரு ரைட்டர், அவங்களுக்குன்னு ஒரு பேஸை வந்து அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரேச்சரை வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண், இதை மாதிரி இருக்கிற ஒரு பெண்கள் ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்போம். இதை மாதிரி ஒரு டால் லீடர்ஸ்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விமனாக தான் நம்ம பார்ப்போம். அதை மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரேச்சரை பார்த்து ஒரு சொல்லத்தகாத வார்த்தைகளை, எனக்கே வந்து நான் கூசுகிறது, சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்களுக்கு கட்சியில வேலையே இல்லை, எதுக்கு வச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லத்தகாத வார்த்தைகள். இது ஒரு
முதல் நாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, ஒரு கட்சியோட தலைவராக இருந்திருக்கிறாரு. அதற்கான மாண்பு நீங்க கூட சொன்னீங்களா, அவரு ஒன்றும் யங் இல்லை, அவரும் வயதுல மூத்தவர் தான். அந்த வயது மூத்தவர் பேசக்கூடிய வார்த்தை இது இல்லை. சரி, இவர் மட்டும் எப்படியாங்கிறத வந்து நாங்க பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவுக்கு இது பழக்கமா இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜெயலலிதா மேடம் இருந்தா இதெல்லாம் பேசிடுவாங்களா? பேச முடியாதுல்ல. அடுத்த கட்டத்துக்கு வரேன். சி.வி. சண்முகம் என்ன பேசினாருன்னு தெரியும். பொண்டாட்டி இலவசமா கொடுப்பாங்களான்ட்டு. எவ்வளவு பெரிய ஒரு தரைக்குறைவான நடிகை, எவ்வளவு தரைக்குறைவா ஒரு வார்த்தை. அப்ப நாங்க அந்த நடிகைக்கும் சேர்த்துதான் அன்னைக்கு நாங்க கண்டனம் தெரிவிச்சோம். அந்த நடிகை யாரா வேணா இருக்கட்டும், ஒருத்தவங்க வந்து பப்ளிக் லைஃப்ல பொலிட்டிக்கல்ல வராங்க, இல்ல சினிமால வராங்க, இல்ல ஒரு எழுத்தாளரா வராங்க, எதை வேணா அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு விமன் பொலிட்டிக்கல் ஒரு பப்ளிக் லைஃபுக்கு வரட்டும். அந்த பப்ளிக் லைஃபுக்கு வந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க பெண்களை இழிவுபடுத்துறத வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதை இதுக்கு தீர்வா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கறதோ கண்டனம் தெரிவிக்கிறதோ தீர்வா? ஏன்னா ஏற்கனவே சி.வி. சண்முகர்கள் பேசும்பொழுது வந்து தேர்தலாம் அனௌன்ஸ் பண்ணல. அப்போ வந்து ஆட்சி அதிகாரம் வந்து உங்க கையில் இருந்துச்சு, திமுக கையில் இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ இதற்கு முன்பாக வந்து ஜோதிமணி எம்பி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி எம்பி வந்து ஒரு பாஜக மாவட்ட நிர்வாகி வந்து கடுமையாக ஆபாசமாக பேசுறாரு. அதுக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணான்னு சொல்றாங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலையே. பொதுவெளியில் இது போல பெண்களை ஆபாசமாகவோ அருவருக்கத்தக்க வகைகளோ பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லையே. கரெக்டு. எங்களோட கவர்மெண்ட் தான் அடுத்து வரும். அதுக்கும் ஒரு ரூலை கொண்டு வருவோம் சார். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றதுக்கு நிச்சயமாக எங்கள் கழக தலைவர் அதற்கும் பெண்கள் மாண்பை காப்பதற்கு நிச்சயமாக ஒரு மசோதாவை கொண்டு வருவார். இதை நானே வந்து வவுச் பண்ண முடியும் அவங்க சார்பா. சரி, சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர் பாடி ஷேமிங், நீ முருங்கா மாதிரி ஒல்லியா இருக்கிற, நீ பூசணிக்கா மாதிரி குண்டா இருக்கிற, இதை மாதிரி பாடி ஷேமிங்கை வந்து பண்ணக்கூடவே கூடாது. நீங்க ரொம்ப கண்ணியமா சொல்றீங்க. துணை முதல்வர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாமே கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவர் காலில் விழுந்தவர், தவழ்ந்து வந்தாரு அப்படிலாம் சொல்லி. அது உண்மைதானே. அது வந்து அந்த வீட்டு பெண்களையோ குடும்பத்தில உள்ள மனசு கஷ்டப்பட வைக்காதா சார்? எடப்பாடி பழனிசாமி பேசினது, இவங்க கனிமொழி மேடத்தை பத்தி பேசினது ஒரு தகாத வார்த்தை, சரிங்களா? ஆனா எடப்பாடி பழனிசாமி பண்ணதை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, நான் பார்த்துருக்கேன்னா, இந்த உலகமே பார்த்துருக்கா? பேப்பர்ல வந்துச்சா, நியூஸ்ல வந்துச்சா, யூடியூப்ல வந்துச்சா, எல்லா சோஷியல் மீடியாவில் வந்துச்சா? உண்மையிலேயே அவர் தவழ்ந்து தானேங்க போனாங்க. நீங்க வேணா அந்த சீனை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சசிகலா அங்க உட்கார்ந்துருப்பாங்க. இவர் பேரை சொன்ன உடனே எங்கேருந்து இவர் வந்து தவழ்ந்து வந்தாருன்னு தெரியாது. அந்த பக்கம் சேர்ல திண்டுக்கல் சீனிவாச அண்ணன் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவரே அலறி போய் எழுந்து பின்னாடி போவார். அந்த திண்டுக்கல் சீனிவாச அண்ணன் உட்காந்துட்டு இருந்த சேருக்கும் சசிகலா உட்காந்துட்டு இருந்த சேருக்கும் நேரோ கேப்ல உண்மையிலேயே அவர் தவழ்ந்து தான் போனாரு. இது வீடியோ ரெக்கார்டிங்கே இருக்குது. பண்பாடுங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, பதவி வரும்போது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு பண்பாடு. வரவேற்கத்தக்க விஷயம். கொச்சையெல்லாம் படுத்தல, வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு பெரியவங்களோ இல்ல அவங்க உங்களோட 2 மாசம் சின்னவங்களோ பெரியவங்களோ அந்த மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ்குள்ள நான் போக விரும்பல. ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு தமிழ்நாட்டோட கல்ச்சர் அது. நீங்க எல்லாரும் பண்றீங்க, அதெல்லாம் நாங்க தப்பே சொல்ல. அதற்காக அப்புறமா அந்த காலில் விழுந்தாருல்ல, அவங்கள என்ன பண்ணாரு? ஒழுங்கா வச்சுக்கிட்டாரா? மதிச்சாரா? கட்சி தலைமைக்கு அவங்க கட்சி பிரச்சனை தானே. அப்படியெல்லாம் பேச முடியாது. நீங்க வந்து அவ்வளோ மாண்போட இருக்கிறீங்க, எனக்கு பதவி கொடுத்தவங்களோட காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவ்வளோ மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒருவரை உங்களால அனுசரிச்சு உங்க கட்சியில வச்சுக்க முடியல. அவங்களுக்கே நீங்க முதுகுல குத்துற ஒரு ஆசாமியா இருக்கிற நீங்க பெண்களை எப்படி மதிப்பீங்க? அததான் நாங்க கேட்க வர கேள்வி. அவர் ரிப்பீட்டடா, அவர் மட்டும் இல்லாம அவர் கட்சி சார்ந்தவர்களும் பெண்களை வந்து அவதூறாக பேசுவது, இதை வந்து அவங்கள மட்டும் பேசுனாங்க இவங்கள மட்டும் பேசுனாங்கன்றதுலாம் நான் தனிப்பட்ட முறையில பார்க்க மாட்டேன். இதை வந்து அது நடிகையாக இருக்கட்டும், இல்லை எங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கான மானமும் மரியாதையும் அதுல அடங்கி இருக்கு. மாண்போட பேசணுங்கிற எல்லாருமே, அதாவது இன்னைக்கு இவர் இந்த எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் பேச மாட்டாங்க, அவங்க அணில இருந்தேன்னு எப்படி சொல்ல முடியும்?
டெல்லியில இருந்து வந்தவங்களுக்கு அது புதுசு கிடையாது. நம்ம தான் மணிப்பூர்லயே பார்த்துருக்கோம் அவங்க பெண்களை எந்த அளவுக்கு வந்து அவங்க மதிப்பாங்கன்ட்டு. அதே மாதிரி அந்த ரெஸ்லர்ஸ் இஷ்யூலையும் பார்த்துருக்கோம் பிஜேபி எந்த அளவுல மதிக்கும்னு. ஸோ அவங்க இருக்கிற கோயலேஷன்ல அடுத்தவங்க பேச மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? ஸோ அதுக்கான ஒரு கண்டனத்தை நாங்க தெரிவிச்சு தான் ஆகணும். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குன்னு இல்லாம நானும் ஒரு எக்ஸ்-எம்பி இப்போ தமிழச்சி தங்கப்பாண்டி இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்குமே நாங்க இதை குரல் கொடுப்போம். இது வந்து ஒரு போற்றத்தக்க ஒரு செயல் கிடையாது, ஒரு மதிக்கத்தக்க ஒரு செயல் கிடையாது. ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது ஒரு மாண்போட பேசணும். ஸோ அவங்க உயிரோட இருக்கிறாங்க இல்ல, மாண்பை காத்து பேச வேண்டும்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு பண்பு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் மேல கூட கடுமையான விமர்சனம் இருக்குது. இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களை வந்து பேசினாங்க, சட்டப்பேரவையிலேயே வந்து சில சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு சம்பவங்களை கூட சுட்டி காட்டுறாங்க. சட்டப்பேரவைகள் நிறைய தகராறுங்க நடக்குங்க. இப்ப பார்லிமெண்ட்ல கூட தான் அங்க நடக்காத விஷயங்கள் இல்லை. அதையெல்லாம் வந்து எதுக்காக ஒரு அவை முன்னவர் இருக்கிறாங்க, எது வந்து அன்பார்லிமெண்ட்ரியோ நாட் எத்திக்கலோ அதெல்லாமே வந்து அவை குறிப்பிலேருந்து எடுப்பாங்க. கோவத்தில் எப்பயோ ஒரு ட்ரிப்பு பேசுறதுங்கிறது ஓகே, உங்களுக்கு சில சமயத்தில் வந்து நம்ம எல்லாருமே டெம்பரை லூஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே மனித இயல்பு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை தாண்டி ஜென்ரலாகவே ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் பேசும்போது ரிப்பீட்டடாக இதையே பேசுறதுன்னா அப்போ நீங்கள் இன்டென்ஷனலாக அதை நீங்கள் பண்ணுறீங்கன்றதா நாங்கள் அந்த புரிதலுக்கு வருவோம். பாஜகவோட சேர்ந்ததுனால இந்த பேச்சு வந்து அவங்க அதிகரிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் இதை பேசும்பொழுதே வந்து அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அதிமுகவுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காது இல்லையா? அதை நீங்கள் எப்படி பாஜக கூட சேரும் போது எடப்பாடி பழனிசாமியாலேயே பேச முடியலையே, நாங்கள் என்னத்தை போய் பேசுறது? அமித்ஷா வந்தாரு, அரசு அப்படி சொன்னீங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா வந்து முறையான சட்டம் கொண்டு வரும்னு சொல்றீங்க. இந்த பேச்சை வந்து ஆரம்பத்திலேயே வந்து பாஜகவோட நிர்வாகிகள் பேசும்பொழுது அதை வந்து சரி பண்ணிக்கணும் இல்லையா? ஏன்னா பாஜக மாநில நயனா நாகேந்திரன் அவர்களே ஒரு நடிகையை பத்தி பேசினாரு, அதன் பிறகுதான் வந்து சிவி சண்முகம் இன்னொரு நடிகை பத்தி பேசுறாரு. இது தொடர்கதையாகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப அவர்களுடைய அந்த உறவு தான் இந்த மாதிரி பேசுறது காரணம்னு நினைக்கிறீங்களா? அந்த உறவு எல்லாம் வந்து எல்லா ஒரே குட்டையில ஒரே கூர்ல மட்டைகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி இருக்கு, அந்த மாதிரி கதை தான். எல்லாம் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் மாதிரி எல்லாம் ஒரே கண்ணோட்டத்து ஒரே தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரே பக்கமா இணைஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இப்படி வந்து அப்பவும் நாங்க வந்து கண்டனத்தை தெரிவிச்சோம். அது எந்த நடிகையா இருக்கட்டும்ங்க, அவங்க ஒரு சீரியல் ஆக்டரா இருக்கட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ஆக்ட்ரஸா இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. பெண்ணுங்கிறதுக்கு ஒரு மாண்பு இருக்கு தமிழ்நாட்டில். இது பெரியாரோட மண், அண்ணாவோட மண், கலைஞரோட மண், காமராஜரோட மண். பெண்களை வந்து அவமதித்து பேசுறதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது புரியுது, பெரியாரோட மண் அண்ணாவோட மண் எல்லாமே சொல்றது புரியுது. ஆனா இந்த மண்ணில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லை போக்சோ வழக்குகள் வந்து அதிகமா இப்போதான் வந்து பதிவு பண்றாங்க, அதுக்கான தைரியம் இப்போதான் வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் கூட வழக்கு பதிவு அதிகமாக இருப்பதையே நம்ம பெருமையா சொல்ல முடியுமா? வழக்கு பதிவு அதிகமாக இருப்பதை பெருமையாக சொல்லலை. நாங்கள் அதில் இருக்க தாற்பயம் என்னன்னா, வழக்கை ஏன் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க, இம்மீடியட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு அதுக்கான நீதி கிடைக்கும்ங்கிற அந்த நம்பிக்கை இத்தனை வருஷம் இல்லை. இத்தனை வருஷம் இன்சிடென்ட்ஸ் தப்பு செய்யக்கூடாது பயம் ஏன் வரல? தப்பு செய்தால் தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் இல்லையே? அந்த தண்டனையும் அடுத்து நம்ம கொண்டு வரணும். இப்போ லாவை பாஸ் பண்றது ஒரு ஸ்டேட் மட்டும் பண்ண முடியாது, அது அங்க சென்டருக்கும் போகணும். சட்டம் ஒழுங்குன்றது எங்க கையில இருந்தாலும் அதுக்கு ரூல்ஸ்ன்றது வந்து இருக்கு இல்லையா? அதிகபட்ச தண்டனை இவ்வளவுதான் ஒரு ரூல் வச்சிருக்கிறோம். அந்த வகையில நாங்க இப்ப பொள்ளாச்சி அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்ன மாதிரி நாங்க வாங்கி கொடுத்துட்டோமா? அதே மாதிரி அந்த நீதிமன்றமா இல்ல திமுகவா? நாங்க கொடுக்குற ப்ரெஷர்ல தான் அவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க. நீதிமன்றம் தான் கொடுக்கணும், அதுக்கு தான் சொல்றேன். நீதிமன்றம் கொடுக்கணும்னா அதுக்கு அது ஐபிசிக்குள்ள வரணும். ஐபிசிக்குள்ள வரணும்னா அதை ரீஃப்ரேம் பண்ணி மேலே பண்ணணும். மேலே இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களே அதுக்கு துணை போகிறவர்களா தான் வந்து நாட்டோட உச்சக்கட்டத்தில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது மணிப்பூரா இருக்கட்டும், அந்த ரெஸ்லிங் வீராங்கனைகளாக இருக்கட்டும், ஆத்ராஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இன்சிடென்சஸ் பல இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராமல் தேவையில்லாத எஃப்சிஆர்ஏ மசோதா, சிஏஏ மசோதா, வேளாண் மசோதா, இதை மாதிரி மசோதாக்களை தான் கொண்டு வராங்களே ஒழிய எது தேவை நாட்டுக்குன்றதை யோசித்து ஒரு நல்ல மசோதாவை கொண்டு வந்து அது வந்து நாட்டை சீர்படுத்தும்ங்கிற அந்த தாற்பயம் மோடி கவர்மெண்ட்டுக்கோ அமித்ஷாக்கோ கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய ராஜ்யத்தை எங்கெல்லாம் வந்து
சிறகடிச்சு விரிக்க முடியுமோ, அதுக்கான லாஸ் அண்ட் ரூல்ஸ் எவ்வளோ ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கொண்டு வர போகிற டீலிமிட்டேஷனை முதற்கொண்டு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்பெஷல் செஷன் வைக்க போகிறாங்கல்ல விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், அது முதல் கொண்டு நான் சொல்கிறேன். இதே விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல 2023 ஸ்பெஷல் செஷனாக போட்டு கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பில்லுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகமோ எங்கள் தலைவரோ அதுக்கான அகேன்ஸ்ட் கிடையவே கிடையாது. அப்போவே நாங்கள் என்ன கேட்டோம்னா, அதை இம்மீடியட்டாக கொண்டு வாங்க. இதில் சென்சஸ் என்ன இருக்குது, டீலிமிட்டேஷன் என்ன இருக்குது, அதுக்கும் விமன் ரிசர்வேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, 33 ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னா இம்மீடியட்டாக கொண்டு வாங்கன்னு சொன்னது. அப்படி பண்ண முடியாது, டீலிமிட்டேஷன் பண்ணணும், சென்சஸ் பண்ணணும்னு அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேராவது அன்னைக்கு அந்த டிபேட்டில் பேசியிருப்பாங்க, ராஜ்யசபா லோக்சபா உட்பட. ஏன்னா அந்த டிபேட்டில் பேசினவன் நான் தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி வெடிய காத்தால 3 மணிக்கு லோக்சபாவில், வெடிய காத்தால 4 மணிக்கு, அடுத்த நாள் காத்தால 4 மணிக்கு ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி என்னமோ உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக அவங்க மார்த்தட்டி கொண்டார்கள். சரி பண்ணீங்கல்ல, கடகடன் சென்சஸையும் டீலிமிட்டேஷனையும் முடிக்க வேண்டியதானே. அப்புறம் திடீர்னு என்ன ஒரு யூ டர்ன் அதில்? அப்போது 2023 அவங்க பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு ஓட் பேங்க் கன்வர்ஷனாக அதை அவங்க பண்ணாங்க. இப்போ அதை திரும்ப கையில் எடுத்ததுக்கான தாற்பயம் என்ன? ஏன்னா தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அசாம், கேரளாவில் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கான தாற்பயமாக தான் இதை கொண்டு வராங்க. இப்போ கேரளாவில், அசாமில் வந்து உங்களுக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருந்தாலும் அவங்களோட அடுத்த 2 முக்கியமான மாநிலங்களாக அவங்க பார்க்கறது வந்துட்டு தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் தான். இங்கே எப்படியாவது இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தணுன்றது தான் இந்த 16, 17, 18 வச்சிருக்கிற ஸ்பெஷல் செஷன். ஊரே கேம்பெயினில் இருக்குது, எல்லாரும் கேம்பெயினில் இருக்காங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டை கூட்டுறீங்க, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் களத்தில் நிற்கிறாங்க. எப்படி போக முடியும்? ஸோ நீங்கள் ஏன் அதையே வந்து ஒரு 16, 17, 18ங்கிறது ஒரு 4 நாள் தள்ளி 24 வைங்க. 4 நாள்ல ஒன்றும் உங்களுக்கு வந்து உடனே என்ன 16ஆம் தேதி 17, 18 நீங்க அதை பாஸ் பண்ணி என்ன 19ஆம் தேதி 33% கொண்டு வந்துட போறீங்க. தமிழ்நாடையும் மேற்கு வங்கத்திலையும் இந்த ஒரு பில் வந்து நிறைவேற்றப்பட்டா அது தேர்தல் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக எதிரொலிக்காது. பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா அந்த பெனிஃபிட் அவங்க ரீப் பண்ண முடியாது. எதிர்ப்பு அவங்கள யுத்திகள், தேர்தல் யுத்தில இதுவும் ஒரு யுத்தியா அவங்க யோசிக்கிறாங்களே ஒழிய இதோட இம்பாக்ட் வந்து நீங்க ஜஸ்ட் 33% கொடுத்து அங்க பில் பாஸ் பண்றதுனால இங்க இருக்கிற விமன் மாற போறது கிடையாது. ஏன்னா 50% போலீஸ் ரிசர்வேஷன்ல ஏற்கனவே முத்தமிழுக்கு டாக்டர் கலைஞர் கொடுத்துருக்காரு. இப்போ 40% ரிசர்வேஷன் எங்க தலைவர் கொடுத்துருக்காரு. 30% விமன்ஸ் ரிசர்வேஷன் சிப்காட்ல நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து, நான் முதல்வன், தமிழ் புதல்வி, இதை மாதிரி பல திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் விமனுக்காக. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய கழகத் தலைவர் மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டே இருக்காரு. பெண்களை இன்க்ளூசிவாக வச்சு, இன்க்ளூசிவ் க்ரோத்ன்றதை மைண்டில் வச்சு பெண்களையும் அதில் கட்சியில் அதுக்கு இடம் கொடுக்கப்படுது. அப்போ நாம் தமிழர் கட்சி சீமானெலாம் கூட பாதி பெண்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு. திமுக அப்படி ஏன் கொடுக்கப்படுறது இல்லை? இந்த தடவை 15லேருந்து 16 பேர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. போதுமானது அது? ஏன்னா 33 கண்டிப்பாக போதுமானது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வர முடியாது. இப்போ 16 பேரை கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் உள்ளாட்சியில் 50% கொடுத்துருக்கோம். வருகின்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதை இன்னும் அதிகப்படுத்துவோம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் ஜாஸ்தியாக நிச்சயமாக வரும். இப்போ பெண்களை குறிவைத்து வந்து நம்முடைய திமுக அரசு வந்து பல்வேறு தரப்பட்ட சலுகைகளை அறிவித்திருக்கிறது என்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 5000 ரூபாய் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டீங்க, திமுக அரசு போட்டுச்சு. இப்போ அதே குற்றச்சாட்டு பீகாரில் வந்து அந்த நிதிஷ்குமார் அரசு பண்ணும்போது 10,000 ரூபாய் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடி போட்டாங்க. அப்போ திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. அது எப்படி தேர்தல் நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிங்க. ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜி தானே திமுக கையில் எடுத்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து மாதம் மாதம் கொடுத்துட்ருக்குறோம். சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஏன் போடணும்னு கேட்குறாங்க. இப்போ கோடை காலத்து நிதி சேர்த்து போடுறீங்க, இந்த கோடை காலம் வந்து அதை கோடை காலம்னு நாங்கள் வந்து ஒரு பெயர் கொடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதை வந்து பிஜேபி வந்து எலெக்ஷனுக்காக கோட் ஆஃப் கான்டக்ட் கொண்டு வந்து அதை கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாங்க. அதனால் எங்கே மகளிர் பாதிக்கப்பட போகிறாங்களோன்ற நல்ல எண்ணத்தில் எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் February, March, April அந்த 3 மாதமும், எப்படியும் மே மாதமும் போட முடியாது, ஏன்னா கவுண்டிங்லாம் இருந்து நியூ கவர்மெண்ட் வர வரைக்கும் சிரமமாக இருக்கும். ஜூன் மாதம் அது வந்து ரோல் ஆன் ஆகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். இது அனைத்து மே மாதம் கிடையாதா?
மே 3 மாசம் மாசம் நான் இல்ல. நீங்க 10ஆம் தேதி சொல்றது 3 மாசம் பிளஸ் 10ஆம் தேதி 2000 எங்க அப்படிங்கிறத 10ஆம் தேதி தான் பதவியேற்பு விழாவே நடக்கும். ம். ஏன்னா எலெக்ஷன் கவுண்டிங் 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் புது கவர்மெண்ட் நாங்க வந்து அமர்வதற்கு 10ஆம் தேதி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனல் ஆகும். பட் யூசுவலா மகளிர் உரிமை தொகை முதல் வாரத்திலேயே போட்டுருவோம்ல. ம். அந்த நாள் தள்ளி போயிரும்ல. பிளஸ் கவர்மெண்ட் எடுத்து நம்ம திருப்பி நியூ ஜிஓஸ் போட்டு கொண்டு வரத்துக்கு நமக்கு ஏன் காலம் அந்த ஆகும். விளக்கம் ஏன் கொடுக்கப்படல? 2000 ரூபாய் கோடை சிறப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? அதற்கான ஒரு பெயரை நாங்க கொடுத்துக்கிட்டோம். மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு பேர் கொடுத்த மாதிரி கோடை சிறப்பு இதுன்ட்டு நாங்க ஒரு பேர் கொடுத்துக்கிட்டோம். ம். அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய எங்களோட தாற்பயம் மக்களுக்கு அந்த 5 மாதம் பாதிக்கக்கூடாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கு. போதை கலாச்சாரம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. போதையில தான் நிறைய குற்றங்கள் வந்து நடப்பதா வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை இருக்குது. ஆனால் படிப்படியாக மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ திமுக நிலைப்பாடு உண்மையில என்ன? ஏன்னா கனிமொழி அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசினதாகவும் பின்னாடி ஒரு பேசினதாகவும் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. அவங்க வந்து மதுவினால் ஏற்பட்ட தீமைகள் பற்றி பிரச்சாரத்திலே பேசினாங்க 2021 பிரச்சாரத்திலே. ஆனால் அதன் பிறகு வந்து அதுக்கான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. திமுக நிலைப்பாடு என்ன? உங்களுடைய கருத்து என்ன? இதை வந்து தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு வாட்டி நாங்க கொடுத்தோம். அதை நாங்க யாரும் மறுக்கல. பூரண மது விலக்குன்றதை கொடுத்தோம். அந்த டைம் தான் நீங்க தோக்கடிச்சு விட்டுட்டீங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்கும் பூரண மது விலக்கு தேவை இல்லை. அதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இப்ப அந்த என்னது? வாக்குறுதி தான் காரணமா? அந்த திமுக வாக்குறுதியும் ஒன் ஆஃப் த காரணம் தான் சொல்ல வரேன். அந்த வாக்குறுதி மட்டுமே காரணம்னு என்னால சொல்ல முடியாது. அதுல பல யுக்திகள் இருக்கு. அதை யாரும் விரும்பல. ம். தமிழ்நாட்டுலன்னு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அக்ராஸ் இந்தியா அதை வந்து பூரண மது விலக்குன்றதை யாரும் விரும்பல. ஆனா வந்து அதுக்கான அது ஆனா நீங்க ரைட்டான கலாச்சாரம். நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது வந்து கருப்பு கொடி ஏத்தி எல்லாம் போராட்டம் பண்ணீங்க. கொரோனா காலத்துல கூட முதல்வர்களே வந்து கருப்பு கொடிகளா பேசினாரு. கண்டிப்பா அப்படியே எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்த அப்புறம் ஏன் இன்னொரு இல்ல இல்ல நிலைப்பாடுன்னு கேட்கறேன். அதுலயுமே நாங்க வந்து அந்த டைம் ஃப்ரேம், எப்போ கடையை திறக்கணும் எப்போ கடையை மூடணுங்கிற அந்த டைம் ஃப்ரேமை தான் நாங்கள் வந்து கீப் அப் பண்ண சொல்லி திரும்ப திரும்ப நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். நீங்கள் நிறைய கடைகள் இன்று தரம் தாழ்த்தி, அதாவது காலம் தாழ்த்தி ஓட்டுன கடைகள் நிறையவே வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய சிஎம்மால். நிறைய ஏரியாஸில் எனக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்ச நான் வசிக்கிற வளச்சேரி தொகுதியிலேயே நிறைய கடைகள் அது மாதிரி திருவான்மியூர்லாம் கூட காலம் தாழ்த்தி ஓட்டப்பட்டது எல்லாமே வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த காலம் தாழ்த்தி ஓட்ட வேண்டாம், அதுக்குன்னு ஒரு டைம், அதுக்குன்னு ஒரு ரெக்ரியேஷனுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்கன்றதான் திரும்ப திரும்ப நிலைப்பாடு. திமுக நிலைப்பாடு உங்களுடைய வலியுறுத்தல் அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்படிதான் மக்களுக்கு எதிர்பார்க்கறாங்க. எங்க நிலைப்பாடுங்கிறத மக்கள் எதிர்பார்க்கறது வந்து தமிழ்நாட்டு உள்ள வர்றதுக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அப்படி பாஸ் பண்ணி விட்டுறீங்க. அது சரியா? பாஸ் பண்ணி விடல. நீங்க வந்து நார்தர்ன் இந்தியாவில் வந்து நீங்க சரியான கல்வியை கொடுக்காத காரணத்தினால், சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால், உங்களுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வட இந்தியர்கள் வராங்க. அதில் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நடக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து நல்ல விதமாக போய் வேலையில் செட்டிலும் ஆயிடுறாங்க. அப்படி வேலை கிடைக்காதவர்கள், இங்கேயும் கிடைக்காதவர்கள், கடைசியாக அவங்க ரெசார்ட் பண்ணுறது என்ன? அந்த பரிதாபமான அந்த போதைப் பொருட்களை போய் மாட்டி அதை விற்கிற ஸ்டேஜுக்கு அங்கே போய் மாட்டுறாங்க. இதற்கு முக்கியமான தாற்பயம் அந்த பக்கம் இருக்க கல்வி நிலையங்கள் சரியில்லை, கல்வி தாற்பயம் சரியில்லை. தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையின் மீது தான் முக்கியம். ஒன்றிய அரசு அவங்களுடைய சைடில் 15 வருஷமா பிஜேபி தான் கவர்மெண்ட்ல இருக்கு. என்ன எஜுகேஷன் சிஸ்டம் நார்த் இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம சொல்லணும்னா நம்ம தலையை உயர்த்தி நிமிர்ந்து நம்ம பேச முடியும். பல சீஃப் மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. நிறைய கட்சியில் மாற்றி மாற்றி இருந்திருக்கிறாங்க. அது எந்த கட்சியை சார்ந்தவராகட்டும் கல்விக்கான பிரதிநிதித்துவம் எப்பவுமே தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அதை யாரும் மறுக்க முடியாது. அது யாரா வேணா இருக்கட்டும் சீஃப் மினிஸ்டர், நான் அதுக்குள்ளே போகல. எப்பவுமே தமிழ்நாட்டில் கல்விக்கான அந்த நிரந்தரமான ஒரு பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே வர காரணத்தினால இங்கே எஜுகேட்டட் பாப்புலேஷன் நிறைய இருக்குது. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நிறைய கமிட்டி டூர்ஸ் போகும்போது நார்தர்ன் சைடு இந்தியா நிறைய விசிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், அங்கே ஸ்கூல்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்கூல்ஸ்னால் வெறும் அஃப்ளூவெண்ட் ஃபேமிலிஸ், ஒன்லி இந்த எஃப்சிஸ், அந்த மாதிரி அந்த ஜாதியில் மேலே தயாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கல்வி கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பே அங்கே அப்படி தான் இருக்குது. அதற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கல்விங்கிறதே வந்து ஒரு எட்டாக்கனியாக தான் இன்றைக்கும் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன ஆயிடுறாங்க, ஒரு 15-16 வயசு கிட்டக்க வந்த உடனே அவங்க வீட்டில் ஏழ்மையின் காரணமாக அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி இங்கே தான் வராங்க. இங்கே வந்து
இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அக்ராஸ் சென்னை, தமிழ்நாடு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் வேலை செய்கிறது வட இந்தியர்கள் தான். நம்ம அதை மறுக்கவே முடியாது. இல்லை அவங்க கையில் எப்படி கிடைக்கும்? அவங்க வரமாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறான்னு சொல்கிறீங்களா? வரமாதிரி எடுத்து வந்துடுறாங்களா? ட்ரெயினில் தான் வருது. நம்ம ட்ரெயின்லேயும் உட்காந்து இனிமேல் ஸ்க்ரூட்னி பண்ணோங்கிற ஒரு பெரிய தாற்பயத்தில் தான் நம்ம எல்லாருமே போய் இப்போ மாட்டுறோம். சரி. ஸோ அதை அந்த கல்வியை கொடுத்து அவங்கள மேம்படுத்தினோம்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலையில் அவங்களும் தள்ளப்பட மாட்டார்கள். அவங்க பண்ணுறது வந்து ஆக்சுவலி அவங்களே அறியாமல் அந்த ஒரு பிம்பத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சுழலில் மாட்டினாங்கன்னா அந்த சுழல்லேருந்து காப்பாற்றி விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். யார் செய்ய போகிறாங்க? இன்ஃபேக்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து அன்னைக்கு நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் பேசும்போதே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார். ஸ்கூல்ஸ்லேயே இதை மாதிரி கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் ஸ்கூல்ஸ் இதை மாதிரி திஸ் இஸ் ராங், இதை மாதிரி இருக்கக்கூடாது, ஒன் ஆக்டிவிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற அளவுக்கு. ஸோ அதை ஸ்கூல்ஸ் லெவல்லையுமே இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி ஆல் திஸ் எங்கேயாவது 1-2 இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் இட் வில் பி கர்வ்ட். we will go to a good development. சரி மேடம், கடைசி ஒரே கேள்வி. இப்போது தேர்தலில் வந்து புதிய வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, இளம் பெண்களும் அதிகமாக இருக்கிறாங்க, இளைஞர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய வாக்குகள் எல்லாமே வந்து புதிதாக இருந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. பல விவாதங்களும் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இளம் பெண்கள் இளைஞர்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்களா? திமுக வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து உறுதியாக இருக்குது திமுக வாக்களிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தில்? புது வாக்காளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அரசியலோட ஃபுல் தாற்பயம் நிறைய பேர் இன்னும் அறியாதவங்களா இருக்காங்க. மேன்போக்காக பார்க்குற சிலரும் இருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல படித்த பிள்ளைகள் கவர்மெண்ட்டால் பலன்கள் அடைஞ்சவங்க, அதாவது இப்போ எல்லா திட்டங்கள்லையும் அவங்க இருந்து ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போயிருப்பாங்க. ரிசர்வேஷனில் லேப்டாப்ஸ் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. அந்த நாம் புதல்வன் திட்டத்தில் அவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்க. தமிழ் புதல்வன் இதிலெல்லாம் பயன் அடைந்தவர்கள் நிச்சயமாக யோசித்து ஓட்டு போடுவாங்க. இன்னொரு செக்டர் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு சினிமானால எல்லாருக்குமே ஒரு கிரேஸ், அது எல்லார் மனதிலையும் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு நடிகர்னாலே அந்த ஒரு கிரேஸ், அந்த கிரேஸுக்கு உண்மையிலேயே இன்னும் அது வந்து ஒரு விவாதமாக தான் போயிட்டுருக்கு. அந்த கிரேஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வரப்போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது இன்னைய தேதிக்கு. பட் டெஃபினட்டாக அந்த ஓட்டர்ஸ் மட்டுமே டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருந்தாலும் மீதமுள்ளவர்கள், இந்த நடுத்தொரு வயதுக்காரர்கள், பெண்கள், கல்லூரியில் படிப்பை முடித்தவர்கள், திருமணமான பெண்கள், இவங்க எல்லாருமே திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கிற அனைத்து நல் திட்டங்களை மனதில் கொண்டு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பார்கள். நல்லது மேடம். இந்த நிகழ்ச்சி கலந்து பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி. நன்றி. நன்றி.